புரியலா இந்த வேட்புமனு விருப்ப மனு வாங்குறலாம் ஓடியாங்கோ வந்து வாங்கிட்டு போங்க ஆளுக்கு ஒரு பாம்பு வாங்கிட்டு போங்க அட பைத்தியக்கார பயிலுங்களா என்ன பூரா பாம்பு காலி ஆயிடுச்சு சரி என் போனு அப்பா இன்னும் 3000 பாம்பு ஒரு பில் அடிப்பா பிரிண்ட் அடிப்பா சீக்கிரம் அடிப்பா ஆமா 100 பாம்புக்கு ஒரு பாம்பு 100 ரூபானா 3000 பாம்பு பில் ஆயிடுச்சு 3 லட்ச ரூபா அச்சாச்சு இன்னும் 3 லட்ச ரூபா அச்சிடலாம் வைக்க இல்லையா ஏற்கனவே வேட்பாளரே நாங்கள் தேர்வு செஞ்சிட்டோம்டா இதுக்கப்புறம் வந்து இவனுங்க வந்து வாங்கி நிற்கிற மாதிரி சீனை போடுறானுங்க லூசு பசங்க பாம்பு ஃபில் பண்ணுறானுங்களா வரேன் பாப்பா எப்படியோ வாங்கிட்டேன் பாம்பு நான் கூட கிடைக்காம போயிடுவேன்னு பயந்துட்டேன் ஃபில் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க தலைவர்கிட்ட ஃபில் பண்ணிட்டீங்களா சீக்கிரம் எழுது டைம் ஆகுது எழுது உன் பேர் எழுது பேர் கேட்கறான் பாரு விண்ணப்பத்தார் பேர் ஆமா தலைவரே லயோலா மணி ஏண்டா அவன் பேர் எழுதுறீங்க அந்த பையன் பேர் எழுதுற அவங்க பார்த்து பின் கொடுத்துட்டாடா பாமே அவன் தான் வாங்கிட்டேன் தலைவர் அவருக்கு தான் நான் வாங்கினேன் வர்றா சேகர் பாபு ஆர்வத்தோடு நிக்கிற அத மோப்பம் முடிச்ச மணியை நான் அந்த இடத்துல நிக்கிறேன்னு பாம்பு வாங்கி கிளிக் பண்ணி குத்துச்சாப்ல அவருக்கு ஓகேவா ஆயிடுச்சு நானும் அவருக்கு தானே வாங்கினேன் பரவாயில்ல சரி எழுதி தொலை நீ அடுத்து இது தொகுதி என் பெயர் போட்டிருப்பாரு அதே சீக்கிரம் அது இப்ப பாருங்க இதுல என் பேர் எழுதுறேன் செல்வா ஏய் தொகுதி என் பெயர்ரா உன் பேர் எழுதி நிக்கிற தலைவரா யார் தொகுதியில செல்வம் தான் கூப்பிடுவாங்க கட்சியில சேர்ந்ததுக்காக பேரெல்லாம் மாத்த முடியாது 2 சுழி இல்லடா 3 சுழி எண்ணு தொகுதி என் பெயர் அப்படின்னா என்னோட பேரை தான் எழுதுவாங்க அப்ப நான் ஃபுல் நேம் எழுதவா பாதி நேம் எழுதவா ஃபுல் நேம் எழுதியா ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதை எழுது 2 பாம்பு இல்ல ரிஜெக்டட் இந்தாம்மா அடுத்து நீ ஏதாவது எழுதுமா இந்த அடுத்து போட கணவர் பெயர் ஹஸ்பண்ட் பெயர் ஏதாவது எழுது பாக்ஸே பத்தல தலைவரே ஆமா ஏனம்மா 2 பேர் எழுதுற ஆமா அதுல 6 போடல 6 அல்லது போட்டாதான் 1 போடணும் இப்படி போட்டிருக்காங்க அப்ப 2 எழுதணும்ல தலைவரே அப்ப நான் எங்க அப்பா பேர் எழுதிட்டா எனக்கு எப்படி நான் கணவர் பேர் எழுதுறீங்க ஃபார்ம் தப்பா இருக்கு தலைவர் நீங்க தலைவர்ட்ட உடனே அப்டேட் பண்ணுங்க சரி அடுத்து இது இந்த கல்வி தகுதி போட்டுருக்கு பாரு கல்வி தகுதி அதே இது கல்வி தகுதியா இல்லையே மக்களை படித்திருக்கிறேன் வாவ் வெரி நைஸ் இத வச்சு ரீல் போட்டு நீ நம்ம இதுல இது அடுத்த பாம்பு வந்து உனக்கு வந்து இது பேசும் மொழி திறன் உள்ள மொழிகள் அது நீ கரெக்டா இது பாரு ரெண்டுமே பேசும் திறன் உள்ள மொழிகள் எந்த மொழியில நீ சரளமா அழகா ஃப்ளூவெண்டா பேசுவ இல்ல நாளே அந்த தப்பா நல்லா பேசு மொழியா சூப்பரா பேசுறோம் சரி எழுது தேமோ துமாலா எல்லாமே அம்மா மின்னஞ்சல் இல்லமா மின்னஞ்சல் நீ மின்னஞ்சல் இதுப்பா மின்னஞ்சல் இது அதான் மெயின் விஜய் ரசிகன் *1 வெறித்தனமான ரசிகன் @gmail.com என்னால அதாங்க விஜய் ரசிகை வெறித்தனமான ரசிகை @gmail.com அப்படியா இத கூட கேட்கலையா சரி புடிச்சதுங்க ஏமா அந்த பாலில இருக்கு ஆண் பெண் எல்லாத்தையுமே போட்டு டிக் பண்ணி வச்சுக்கிறியேமா தலைவரே நம்ம கட்சி என்ன சொல்லுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமே ஒண்ணுதான் தலைவரே ஆமா நான் போட்றேன் சரிப்பா தற்போது கட்சியில என்ன பதவியில இருக்கிறேன்னு கேட்டுக்கிறாங்கல்ல அதை எழுதி அந்த பாக்ஸ் பிளாங்க் ஆகுது பாரு எழுதிடவா புசி அண்ணா கிட்ட 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தேன் அவர் ஒன்னும் பதவி எனக்கு கொடுக்கல டேய் அதெல்லாம் வேணாம் அது வேணாம்டா சரிம்மா நீங்க போட்டியிட விரும்புற சட்டமன்ற தொகுதி எதுன்னு எழுதுங்க நீ எழுதுறா எந்த தொகுதி சென்னை சென்னை தனி தொகுதியே இல்லடா அது எம்பிலேயே 3 ஆயிடுச்சுடா நான் வடக்கு டென்ஷன் மத்திய ஆயிடுச்சுடா அதுக்குள்ள சட்டமன்ற தொகுதி எழுதுங்கடா அதெல்லாம் தெரியாது எனக்கு நான் சென்னையில நிக்கிறேன் அவ்வளவுதான் இல்ல நம்ம சென்னைன்னு போட்டோம்னா அவங்களே பார்த்து நமக்கு ஒண்ணு கொடுத்துப்பாங்கல்ல அப்படி கூட இருக்கா நீங்களா பார்த்தா எது கொடுத்தாலும் ஓகே இதுல நான் சண்டை போட மாட்டேன் RLஸ்னு போட்டுருங்க அப்போ சரி போட்டுறவா எழுதுங்க சரி நீங்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான முக்கிய காரணம் என்ன இந்த தொகுதியில் நான் போட்டிட்டு போறேன் அது காரணம் இதான் அப்படின்னு என்ன எழுதிவீங்க தலைவர் இடம் பத்தா தலைவர் என் பரவாயில்ல நீ எழுது நான் சொல்றேன் சொல்லு எழுதல பாத்துக்கலாம் அந்த ஏரியால புசி அண்ணனுக்கு 4 போஸ்டர் 4 ஃபுல்லா ஒட்டினேன் பஸ் ஸ்டாண்ட் ஆண்ட விசில் சின்ன வந்தோடனே எல்லாருக்கும் பஸ்ல ஏறி விசில் கொடுத்து விசில் அடிச்சான்
நான் மட்டுமா? புசி அண்ணாவை வாழ்த்தி 4 ரீல்ஸ் போட்டிருக்கேன், விஜய் அண்ணாவை வாழ்த்தி 10 ரீல்ஸ் போட்டிருக்கேன். போதும். தலைவருக்கு 250 இதுக்கே சீட்டு குத்துலாம். போதும். அடுத்து என்ன பாம்புக்குது பாரு அம்மா. அது மெயின் கொஸ்டின் வருமா? நீங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிக்கு சேருக்கு பின்னே உள்ள மொத்த வாக்குகளே எத்தனை போட்டுக்குது பாரு. அதே இது எங்க தொகுதிக்கு எந்த சாருமே வரல. நான் யோசிச்சு பார்த்தேன். நில் ஷேர். அந்த ஷேர் கணக்கு போட்டீங்க. ஷேர் சார் வரல. சரி, நான் ஒரு வாக்கு தான் போட்டேன் சாருக்கு முன்னாடி. ஒரே ஒரு வாக்கு தான் போட்டோம் நான். ஆமா, எனக்கு இப்பதான் ஓட்டர் ஐடி வந்து ஒரு வாக்கு போட்டேன் நான். அப்ப ஒண்ணு மட்டும் போட்டுக்கிறேன். சரி, உங்கள் வெற்றி வாய்ப்புகளை சுருக்கமா சொல்லுங்க. வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம் தலைவரே. தளபதி விஜய். நான் சுருக்கமா எழுதுறேன் பார். விஜய். விஜி. வி. எல்லாமே விட்டுரு. சரி, சிம்பிளா இருக்கு. சுருக்கமா சுருக்கிடலாம். அப்புறம் மெயின் கொஸ்டின் பாருங்க. கழக போராட்டங்கள்ல பங்கேற்று சிறைக்கு சென்றுள்ளீர்களா? ஆமெனில் அது பற்றி தகவல்கள். இதெல்லாம் நான் தான் தலைவர் எழுதணும். ஏன் அவதூற பார்த்து எத்தனை தடவை உள்ள போயிருக்கிறேன். அங்க ஒருத்தர் வெட்டுவான்னா இதுக்கு வச்சுட்டாங்க உள்ள. நிறைய பேரை மாஃபிங் பண்ணிருக்காங்க தலைவர. முதல்ல நம்ம கட்சி போராட்டமே பண்ணலடா. போராட்டம் பண்ணி சிறைக்கே போல. எப்படின்னாமா வந்துக்குது. அதே போராட்டம் தான் தலைவர. நம்ம கட்சிக்கு எதிராக பேசணும்னா போராடி இருக்கிறேன் நானு. மெயின் கொஸ்டின் பா. தங்கள் பெயரின் மீது காவல் நிலையத்தில் வழக்குகள் ஏதாவது இருக்குது? கரெக்டா எழுதிக்கடா. பெரிய பெரிய பொறுக்கி பசங்களா கட்சிக்குள்ள இருக்கிறானுங்க. கட்சிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா அவன் அயோக்கிய பையன், திருட்டு பையன், என்ன நம்ம கொலை கேசு பாலியல் கேஸ் என்னென்னமோ வச்சுக்கிறான்டா. கரெக்டா எழுதுங்கடா. கரெக்டா எழுதுங்க. நான் என்கிட்ட ஒரு பாம்பு. சரி, மெயின் கொஸ்டின். கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சியில இருந்தீங்களா? இல்லைங்க. இப்ப மாட்டுவானுங்க ஸ்பையாருன்னு தெரிஞ்சிரும். இப்போ சார் ஆயிட்டானுங்க. சரிடா. இந்த சமூக வலைதள பக்கங்கள் பேரு அது எழுதுங்க. கரெக்டா எழுதுங்கடா. அடிஷனல் சீட் வேணுமா? அப்படியே இருங்க. என்னடா 30 ஐடியா எழுதுற? 30 இல்ல 85 வச்சிருக்கிறேன் நானு. 85? ஆமா. தேங்க்ஸ் தலைவரே. ஸ்வீட்டி, டார்க் குயின், லிட்டில் பிரின்ஸ். நான் இன்ஸ்டாகிராம்ல 40 பேர் கேடி வச்சிருக்கேன் தலைவரே. 40 வச்சுக்கிறியாமா? போதுமா? எதுக்கு ரிப்ளை பண்றது போகுது? அவங்க நமக்கு ரிப்ளை பண்ண வேணாம், நம்ம ரிப்ளை பண்றதுதான். சரிப்பா. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து தொழில் என்ன? தொழில் என்ன? இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? இன்ஸ்டா கேர்ள். அதான் வேலையே. நீனு? அவதூறு பரப்புதல். சரி, ஓகே. அது வேணாம், அது எடுத்துங்க. அப்புறமா மெயினான ஒண்ணு, தங்களின் சொத்து விவரம் எழுதுங்க. ஒரு ஓட்டு வீடு. இல்ல, உண்மையை எழுதினா சீட்டு தருவான். உண்மையை எழுதினா நிறைய சீட்டு தருவோம். 2 தொகுதி சீட்டு தருவோம். ஆமா, எழுதுங்க. 12 ஏக்கர் 25 தோப்பு. 10 மாடு தலைவரே. இன்னொரு 5 மாடு குட்டி போடுறது. சரி. அப்பாக்கு துபாயில கடை எஸ்டேட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிடா. இப்ப இதெல்லாமே எழுதிட்டீங்க. நீங்க என்னன்னா, இப்ப பொது தொகுதினா நீங்க 10,000 ரூபாய் கட்டணும்டா விண்ணப்பத்துக்கு. அப்புறம் தனி தொகுதினா 5,000 ரூபாய் கட்டணும். சரிங்களா? ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வந்து கொடுத்துருங்க காசு எல்லாத்தையுமே. எவ்வளவு கட்டணும்? பொது தொகுதினா 10,000, அதுக்கு நான் 5,000. அது மட்டும் இல்ல தம்பியே, நீ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அங்க ஒரு 25,000 ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்லாம இப்போ தொகுதியில சீட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வந்து ஒரு தொகுதி வரானா, இப்ப நீ வேட்பாளர் ஆயிட்டுனா உன் கூட பைக்ல ஒரு 10 பேரு, ஆட்டோல ஒரு 2 பேரு, அப்புறம் அப்படியே சின்ன காரு அது இதுன்னு வரும். அவங்க எல்லாருக்கும் டீசலு, பெட்ரோலு, சாப்பாடு, தண்ணி, ஜூஸ், ரசுனா, தங்குற இடம், தூங்குற இடம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 1 லட்சம் ரூபா ஆகும். மொத்தமா தேர்தல் வரைக்கும் முடியிருக்கு ஒரு 10 கோடி ரூபா ஆகும். தொகுதி 10 கோடி ரூபா. சரி, இது பாம்பு வாங்கினதான் 10,000 கொடுத்துட்டா போகணும். நாங்க தலைவர் படத்தை கட்டோர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா போட்டு கலெக்ட் பண்ணி தான் அடிப்போம். நீங்க என்ன ஒரு ஆள் டைப்ல கேக்குறீங்க? எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. ஒரு பாம்பு 100 ரூபா, 3,000 பேர் 3 லட்சம் ரூபா கட்சிச்சு.